நிறைய சங்கி ஈனப்பயில பேச சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். ஃபர்ஸ்ட் போய் சங்கிகளால கட்டப்பட்டது இந்த நிதா கான் வந்து ஒரு HR மேனேஜரே கிடையாது. அந்த அம்மா அந்த கம்பெனில உள்ள ஒரு சாதாரண டெலிகாலர். அந்த அம்மா HR மேனேஜர்னு சொல்றதே ரூமர் அப்படின்னு சொல்லி ரிபப்ளிக் டிவில போட்டுருக்காங்க. யார முறைக்கிறா? ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இதுவரை நடத்திய விசாரணையில் இதில் பெரிய அளவிலான சதி நடந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். மறதி நம்மளுடைய தேசிய வியாதின்னு சொல்லுவாங்க. அது தேசிய வியாதி மட்டும் கிடையாது, இந்த உலகம் முழுக்க இருக்க மக்களுடைய மிகப்பெரிய வியாதி. ஏன்னா நாம ஒரு விஷயம் நடந்துட்டா அதை மறந்துட்டு அதுக்கடுத்து என்ன விஷயம் ஹாட்டா இருக்கோ அதை பத்தி நாம பேச ஆரம்பிச்சிருவோம். அது எல்லா விஷயத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு, இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. இந்த விஷயம் நடந்து ஒரு மாசம் கூட இல்லை, ஒரு 2 வாரத்திலேயே இதை பத்தி நியூஸ் சேனல்ஸும் பேசல, இதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு நிறைய மீடியாஸ் பேசவே இல்லை, நியூஸ் அவுட்லெட்ஸும் கவர் பண்ணவே இல்லை, அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்கடுத்த ஒரு ஹாட் நியூஸ் கிடைச்சிருச்சு. இதனால உண்மையாவே நமக்கு ஒரு பிரச்சனை நடந்தா, குறிப்பா மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா அவங்களால இங்க இருக்க இந்த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி ஒரு கூந்தல் நீதியையும் வாங்கவே முடியாது. இதுல இந்த பெண்ணிய கோமாளிகள் ஒரு பக்கம், சிம்கள் ஒரு பக்கம், வானவில் கூட்டம் ஒரு பக்கம், இதுங்க எல்லாம் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசி உண்மையாவே நடக்கிற பிரச்சனைக்கான தீர்வை தரவிடாமலேயே தடுக்கிற வேலையை இந்த 3 கோஷ்டியும் பார்த்துட்டு இருக்குங்க. இதுல ஏற்கனவே அரசியல்வாதிங்க சுத்தம் அவங்க நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. TCS மேஜிக்ல லவ் ஜிஹாத் நடந்ததுன்னு சொன்னது எல்லாமே சுத்த பொய் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் கிடையாது. ஏப்ரல் ஃபூல். இங்க இது மாதிரி இதெல்லாம் வந்து மோடி பண்றது, அமித்ஷா பண்றது, RSS பண்றது, பாஜக பண்றது, இவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு கேட்டா அவங்க வந்து மத ரீதியா இங்க இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்த பாக்குறாங்க. மத சக்திகளை இங்க ஊடுருவ செய்து இங்க சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம பண்றாங்கன்னு ஒரு உருட்டிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பகுத்தறிவு கோஷ்டி, இன்னொன்னு சிறுபான்மையினர்கள்னு சொல்லிட்டு இருக்க இந்த கோஷ்டி. இவங்களை பொறுத்த வரைக்கும் இது நடக்கவே இல்லை, இது வந்து சதி, இது வந்து நம்ம பாரிசாலன் மாதிரி சொல்லணும்னா இது வந்து யூத சதி, இங்க வந்து நடக்கிறது கார்பரேட் சதி. கார்பரேட் சதின்னு சார் அங்க சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் இவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து இந்துத்துவா சதி. ஆனா உண்மையிலேயே இங்க என்ன நடந்தது அப்படின்னு அந்த வழக்கை விசாரிச்ச போலீஸ் என்ன பண்றாங்கன்னா 1500 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை சமர்ப்பிக்கிறாங்க. என்னன்னு இங்க நடந்தது நமக்கு சொல்லப்படாத இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு, இன்னும் வெளியே சொன்னோம்னா அது எல்லாத்தையுமே ஏத்துக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு இந்த TCS மேஜிக்ல கேவலமான வேலைகளை பார்த்து வச்சிருக்காங்கன்னு அந்த குற்றப்பத்திரிகைகளில் இருக்கு. இப்போ இத பொய்ன்னு உண்மையாவே யார் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சொன்ன இல்ல இந்த சிறுபான்மையின கோஷ்டி, நாங்க வந்து அதை பண்ணவே மாட்டோங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க, எங்களுக்கும் அதுக்கும் துளிய சம்பந்தம் கிடையாது, இது எல்லாமே மத ரீதியா பண்றாங்கன்னு உருட்டு இருப்பாங்க. ஆனா அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே சமீபத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தியும் இங்க பேச மாட்டானுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பெண்களுக்காக பாடுபடுறேன், பெண்களை வந்து ஆண்கள் ஒடுக்குறாங்க, அடக்குறாங்க, அமுக்குறாங்க, பெதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பெண்ணியம் பேசக்கூடிய இந்த மணிச்சோ மாதிரியான அந்த சின்ன பொண்ணு இல்லையா, அது வந்து இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கு, அதுக்கு துளியும் எதுவும் தெரியாதுன்னு போன வீடியோல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த RJ ஆனந்தி மாதிரியான ஈவேரா பேத்திகளுக்கும் பகுத்தறிவா பேசுறேன்னு சுத்திட்டு இருக்கவங்களுக்கும் இதை பத்தினா துளியும் அக்கறை கிடையாது. உண்மையாவே இவங்களுக்கு பெண்கள் மேல அக்கறை எல்லாம் கிடையாது. அதை வச்சு பெண்ணியம் பேசி இவங்க அதை கான்டென்ட்டாக ப்ரொவைட் பண்ணி அதுல காசு பாக்குறாங்க. எப்படி ஆண்ட்ரூ டேட் வந்து கோர்ஸை வித்து காசு பாக்குறான்னு மன்னிச்சோ உருண்டாங்களோ அதே மாதிரிதான் அந்த தங்கச்சியும் என்ன பண்ணுதுன்னா ஒண்ணுமே தெரியாம ஃபெமினிசம் பேசி காசு பார்த்துட்டு இருக்கு. இதுல உண்மையாவே ஃபெமினிசம்னு பேசக்கூடியவங்க இந்த மேஜிக் இஷ்யூல பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசணும். ஆனா இதுங்கெல்லாம் என்ன பேசுதுங்கன்னே துளியும் தெரியல, அதை பத்தி பேசி நான் பார்த்ததும் கிடையாது. ஆனா இவங்க தான் பெண்ணிய போராளிகள் மாதிரி ஆண்களுக்கு எதிராக இவனுங்க வந்து அடக்குமுறை பண்றானுங்க, ஒடுக்குமுறை பண்றானுங்கன்னு ஓயாம ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறது ஒவ்வொரு வீடியோலையும். இன்னொரு குரூப் இருக்கு, அந்த குரூப் என்ன பேசுனாங்கன்னா, அந்த நேரத்துல இந்த பிரச்சனை ரொம்ப சூடா இருந்த நேரத்துல என்ன பேசினாங்கன்னா, ப்ரோ இதுல லவ் ஜிஹாத் ஆங்கிலே கிடையாது, ஏன்னு கேட்டா அதுல அஸ்வினின்ற ஒரு இந்து பெண்ணை மாட்டிருக்கா, அதனால இதுல லவ் ஜிஹாதே கிடையாது, இங்க எப்படி நீங்க லவ் ஜிஹாத் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய தற்குறித்தனம்னு சொல்லுவேன். ஒரு பொண்ணு அதுல இருந்ததால, அதுவும் அவ இந்துவா இருக்கிறதால அங்க வந்து லவ் ஜிஹாதே நடக்கலன்னு இங்க இதை வச்சு அறிவாளிகள் மாதிரி பேசுனா பல பேர் இருக்காங்க, இன்னுமே அதை பேசிட்டு தான் இருக்காங்க. உண்மையிலேயே இந்த பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா போஷ் கமிட்டியில ஒரு மெம்பர், அதாவது போஷ் இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு தெரியும் அது என்னன்னு, அந்த கமிட்டியில ஒரு மெம்பரா இருந்திருக்கா. இவகிட்ட இன்டர்னலா கம்ப்ளைண்ட் போகுது, அதாவது விக்டிம்ஸ் என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இவ என்ன பண்ணிருக்கான்னா எந்தவித ஆக்ஷனுமே எடுக்கல. ஏன்னா இவ
அந்த நிதா கான் இருக்கா இல்லையா, அவளோட ஃப்ரெண்ட். ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னாலும் ரெண்டு பேருமே ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதனால என்ன ஆகுது, அந்த விக்டிம்ஸ் மேலும் மேலும் பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாம் தெரிஞ்சுமே இதை பெருசா எடுத்துக்கல, இதுக்கான ஆக்ஷனையும் அவன் எடுக்காததால இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கிறோம். இந்த பெண்ணியம் பேசக்கூடியவ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்கள் தான் இந்த பெண்களுக்கே எதிரி, பெண் குலத்திற்கே எதிரின்ற மாதிரி. இதுங்களுக்கெல்லாம் இதே ஒரு எண்ணம் தான். இந்த எண்ணத்தோடவே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது, யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறது, 390 ரூபாய்க்கு அவுத்து போடுறதுன்னு இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பெண்ணியத்துல வருமா, இதெல்லாம் வந்து பெண் சுதந்திரத்தில் வருமா? ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடக்குது, தவறான விஷயம் நடக்குதுன்னு அந்த பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட் பண்றது ஒரு பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அவ மூடிட்டு, நீ வந்து இதையெல்லாம் சந்தோஷமா அனுபவி, நீ லைவ் லைட்ல இருக்க, உன்னை சுத்தி ஆண்கள் இருக்காங்கன்னு அவ சொல்லியிருக்கா. இது வந்து அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லயே இருக்கு. இந்த போஸ்ட் கமிட்டியில இருக்க இவ சொல்லியிருக்கா. இவ இந்து பெண்ணா இருக்கா, அதனால லவ் ஜிஹாத் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த பெண்ணா சொல்லியிருக்கா. அதை வந்து அந்த நிதா கானும் பார்த்துட்டு, ஆமா இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், நீ சகஜமா எடுத்துட்டு போனோம், இதனால உனக்கு லைம் லைட் இருக்கு, உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்கன்னு பெண்களா இருக்கக்கூடிய இதுங்களே சொல்லுதுங்கன்னா, இதுங்கெல்லாம் உண்மையாவே பெண்ணினத்துக்கே கேவலமும், இதெல்லாம் பெண்ணினத்துக்கே சாபம். இது மாதிரியான பெண்களை பத்தி இந்த பெண்ணியம் பேசக்கூடிய கோமாளி பெண்கள் பேசவே மாட்டாங்க. ஏன்னா இதுங்களை பொறுத்த வரைக்கும் செலக்டிவ் ஃபெமினிசம் மட்டும்தான் பேசுங்க. இங்க எவ்வளவு கேவலமான விஷயத்த இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எல்லா பெண்களும் என்ன பண்ணிருக்கணும், அதுலயும் பெண்ணியம் பேசுறவங்க பயங்கரமா பேசியிருக்கணும். ஆனா ஆள் அட்ரஸே காணும். இந்த சின்மையையும் காணும், இந்த மணிச்சோ மாதிரியான பெண்களையும் காணும், ஆர்ஜே ஆனந்தி மாதிரியான ஈவேரா பேத்திகளையும் காணும். இதுங்கெல்லாம் என்னதான் புடுங்கிட்டு இருக்காங்கன்னு துணியும் தெரியல. ஆனா பெண்களை அடக்குபவர்கள் ஆண்கள்னு ஓயாம ஒப்பாரி மட்டும் வைக்கிறதுக்கு எங்க இருந்து வந்துருதுங்கன்னு அதுவும் எனக்கு புரியவே இல்லை. இங்க ஒரு பெண்ணா இருந்து ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய தீங்கிழைத்ததே இன்னொரு பெண் தான். இதுல இந்த லவ் ஜிஹாத் பண்ணி ஏமாத்துறானுங்க இல்லையா, அவனுங்க மேல கூட அந்த அளவுக்கு தப்பே கிடையாது. ஏன்னா அவனுங்க ஆம்பளைங்க, அவனுங்களுக்கு என்ன தேவையோ அதை அவனுங்க பண்றானுங்கன்னு கூட நாம் எடுத்துக்கலாம். ஆனா பெண்ணா இருந்து ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருந்த இந்த பெண்களே அதை வந்து ஆதரிச்சு அதை எதிர்க்காம இவங்களுக்காக வேலை செஞ்சிருக்காங்கன்னா, இதுங்கெல்லாம் எப்பேற்பட்ட இழிவான பிறப்புன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல பெண் என்பவள் புனிதமானவங்க உருண்டு இருக்கானுங்க. இன்னுமே இந்த மாதிரி உருள்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, சிம் பண்ற கோமாளிங்க. இந்த விஷயத்துல போய் சிம் பண்ணுங்கடான்னா இதை பத்தி வாயே திறக்க மாட்டானுங்க. ஆனா இந்த மாதிரி நாம பேசணும்னா நம்மள இன்சல்ன்றானுங்க, மிஸ்ஆஜினிஸ்ட்னு சொல்றானுங்க. இந்த வழக்கு சம்பந்தமா ஒரு பெண் கிட்ட விசாரிச்சிருக்காங்க விக்டிம். அவகிட்ட கேள்வி கேட்கும்போது என்னமா நடந்தது ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுன்னு கேட்கும்போது அவ சொல்றா, இத மாதிரி என்ன வந்து இந்து கோவிலுக்கு போகக்கூடாது, அங்கிருக்க கடவுளர்களை வணங்கக்கூடாது, நீ குறிப்பா இந்து பாடல்களை அதுலயும் பக்தி பாடல்களை கேட்கவே கூடாது, நீ அல்லாஹ் என்ற பெயரை அதிகமா சொல்லணும், அந்த பெயரை சொன்னா மட்டும்தான் உன்னுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் உன்னுடைய ஆங்ஸைட்டியும் குறையும், ஏன்னா அல்லாஹ்வுடைய பெயர் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரே அருமருந்துன்னு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த குற்றவாளி பச்சை சங்கி இருக்கான் இல்லையா, ஒரு பச்சை சங்கி இன்னொரு பச்சை சங்கி கிட்டையும், இந்த பெண் பச்சை சங்கி நிதா கான் இருக்கா இல்லையா, அவ வந்து இங்க டிசிஎஸ்ல வேலையே செய்யல, அவ இங்க வரவே இல்லை, அவ தண்ணி கேன் போட வந்தவ, எதிரில் டிவி எடுத்துட்டு இருந்தவன்னு ஏகப்பட்ட கதையை சொன்னாங்க இல்லையா. அவ இந்த பச்சை சங்கியோட சேர்ந்து இவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸின் பேர்ல இவன் என்ன பண்ணிருக்கான்னா, இந்த பெண்ணுக்கு என்ன சொல்லுவானா, இஸ்லாமிய மத ரீதியான எல்லா விஷயத்தையும் இவ கத்துக் கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காங்களாம். அதுவும் இல்லாம இந்த பாகிஸ்தான்ல இருக்க இஸ்லாமிக் ஸ்காலர்ஸோடைய வீடியோஸை யூடியூப்ல தேடி நீ பாரு, நீ வந்து தஸ்பீய தினமும் சொல்லு, நீ வந்து ஜம்ஜம் வாட்டரை பத்தி தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் ஜஹன்னம் ஜன்னம் இந்த மாதிரி இஸ்லாமிக் டேர்ம்ஸ் நிறைய இருக்கு, நரகம் சொர்க்கம் பக்ரீது, இதெல்லாம் ஏன் உருவாச்சு, இதெல்லாம் எதுக்காக நாம பின்பற்றணும், இதெல்லாம் தான் உண்மையானது அப்படின்னு இந்த பெண் இருக்கா இல்லையா, ஒரு பெண், அதாவது இந்த மதத்தை சேர்ந்த பெண், நம்ம இந்து பெண், இந்த விக்டிமா இருக்கு இல்லையா, இந்த தற்குறி, இது கிட்ட அவ சொன்னதும் இது என்ன பண்ணிருக்கா, தினம் இவங்க இதை சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்களாம். இந்த பொண்ணு ஒரு கட்டத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஆமா இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு இவ்வளவு நம்ப ஆரம்பிச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம். இந்த பிரச்சனை வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவ சொல்றா, என்னாலேயே அதை வந்து நம்ப முடியல, என்னாலேயே ரியலைஸ் பண்ண முடியல, நான் எப்படி உங்களுடைய வலையில விழுந்தேன்னு. கொஞ்சம் கொஞ்சமா எங்களை பிரெயின் வாஷ் பண்ணாங்க இவங்க, அதுக்கு துணையா இருந்தது இந்த பெண் தான். யாரு, டிசிஎஸ்க்கு எதிர்க்க டிவி திட்டு இருந்தவ, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னானுங்க இல்லையா, அந்த பச்சை சங்கிகள்
காதுல செருப்பால் அடிக்கிற மாதிரியே இந்த விஷயத்த சொன்னது யாரு? விக்டிமா இருக்கக்கூடிய இந்த இந்து பெண், இந்த நிதா கான் என்பவள் தினம் சக பச்சைசங்கிகளோடு சேர்ந்து இது மாதிரியான வேலையை அவ பண்ணுவாளாம். இதை கேட்டு இந்த பெண் மட்டும் இல்ல, இது மாதிரி இருந்த எல்லா விக்டிம்ஸுடைய மனசும் மாறுதான். இவங்க அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இதுல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் மக்களே. ஏன்னா இவங்களுடைய மதத்தின் மேல இருக்க நம்பிக்கைய எவ்வளவுதான் நாம என்னதான் பேசினாலுமே இவங்க வந்து அதை குறைச்சிக்கவே மாட்டாங்க. இந்த விஷயத்துல 1000% நான் மறுபடியும் சொல்வேன், இஸ்லாமியர்கள் பயங்கரம், அவங்க கிரேட். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய 80% ஆண்களும் சரி பெண்களும் சரி தங்களுடைய மதத்தை பத்தியே துளியும் தெரியாத தற்குறிகளா இருக்கிறாங்க. இதுங்களுக்கு துளியும் தெரியாது. ஏன் நம்மளுடைய மதத்தை எதுக்குறாங்கன்னு கேட்டா, இங்க வந்து அடக்குமுறை இருக்கு, ஒடுக்குமுறை இருக்கு. ஏன்டா பிற மதத்துல இல்லாததாடா இங்க இருக்குன்னு கேட்டா, இல்ல இங்க அதிகமா இருக்குன்னு சொல்லுவானுங்க. உண்மையிலேயே இங்க அது கிடையாதுன்னு துளியும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க ஒரிஜினல் டெக்ஸ்டையும் அதுல இருக்க டிரான்ஸ்லேஷன்ஸையும் படிச்சதே கிடையாது. இவங்க எதுல இருந்து படிச்சிருப்பாங்கன்னா, அதுலயும் முக்கால்வாசி பேர் உண்மையான சோர்ஸ் இதுதான், அதனுடைய டிரான்ஸ்லேஷன் இதுதான் தெரிஞ்சு படிக்கிற அறிவு கூட இதுங்களுக்கு கிடையாது. முக்கால்வாசி பேர் படிக்கவே மாட்டாங்க. எவனோ சொன்ன பொய்யை நம்பி இன்னி வரைக்குமே இந்து மதத்தில் தான் பெண்களை இப்படி பண்ணாங்கன்னு அதை நம்பிட்டு இருக்குங்க. இந்த ஈவேரா பேத்தியும் சரி, இந்த மணிச்சோ மாதிரியான ஆளுகளும் சரி. ஆனா இவங்களுக்கு உண்மையாவே சமஸ்கிருதம்னா என்னன்னு தெரியாது, ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் எதுன்னு தெரியாது. ஏன் இவங்களை பத்தி நாம தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா திராவிடர்களுக்கு இந்த திமுக சார்பா பகுத்தறிவா பேசுறானுங்க இல்லையா, இவனுங்களுக்கே அது துளியும் தெரியாது. இருந்தாலும் இவனுங்க இங்க ஒரு ஆட்சி நடத்த, அவங்களுடைய வேலையை பார்க்க, இவங்க போலியா உருவாக்கி வச்ச இந்த 60 ஆண்டு காலத்தில் உருவாக்கி வச்ச எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்ம மனசுல திணிச்சதால அதை உண்மையை நம்பி வாழக்கூடிய தமிழ் தேசியம் பேசுறவங்களே இன்னும் அதை நம்புறதுதான் மிகப்பெரிய வேடிக்கை. இதுல இந்த மாதிரியான பெண்ணியம் பேசக்கூடிய ஆட்கள், பிற மதத்தை நம்பி நாம செகுலரிசம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஆட்களை பத்தி நாம தப்பு சொல்லவே முடியாது. இப்படி இருக்கும்போது அம்பேத்கருக்கே உண்மையாவே சமஸ்கிருதம்னா என்னன்னு தெரியாது. இங்க இருக்க நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன்னா அம்பேத்கரே ராமன், லக்ஷ்மண், சீதா, ராவணன், ஆரியம், பார்ப்பான்னு இது எல்லாத்தையுமே எங்கிருந்து எடுத்து பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் முல்லருடைய டிரான்ஸ்லேஷன்ல இருந்து எடுத்துதான் பேசுறாரு. ஏன்னா மேக்ஸ் முல்லருக்கே சமஸ்கிருதம்னா என்னன்னு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சே இருந்தாலும் அவன் இங்க ஏசப்பாவை புகுத்துறதுக்காக இங்கிருந்த இந்த தொன்மையான மதத்தையும் மரபையும் அழிச்சு இங்க இருக்க மக்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி ஏசப்பாவை புகுத்துனாதான் இங்க நம்மளுடைய ராஜ்யத்தை அமைக்க முடியும்னு அவன் ஒரு பொய்யை பரப்பிட்டு போனா, அந்த பொய்யை நம்பின மிகப்பெரிய மகானான இந்த அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னா, ஜெய்பீம்னு சொல்லி இவரும் இந்து மதத்தை கேவலமா எவ்வளவு பேச முடியுமோ பேசினாரு. அதை நம்பி உண்மையாவே தாழ்த்தப்பட்டுட்டோன்னு இனிமே நம்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் அதை உண்மைன்னு நம்பி பேசிட்டு இருக்காங்க. இப்ப புரிஞ்சுக்கோங்க, நாம எந்த அளவுக்கு ஒரு இந்து மக்களா பிரிவோட இருக்கும், எந்தவித அறிவும் இல்லாம நம்ம மதத்தை பத்தி எதுவுமே தெரியாம இருக்கோன்னு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அவங்களுடைய மதத்தை பத்தி என்னதான் அதுல தவறே இருந்தாலும் தப்பே இருந்தாலும் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சது, அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே ஒரே மேட்டர் தான், அது அல்லாஹ் மட்டும்தான். அதை மட்டும் அவங்க விடவே மாட்டாங்க. எப்பேற்பட்ட நம்பிக்கை பாருங்க. அதனாலதான் சொல்லுவேன், அவங்கள பார்த்து உண்மையாவே எனக்கு அவ்வளவு பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஏன்னா எங்கேயுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுடைய மதத்தை. ஆனா இங்க இவனுங்களே கேவலமா பேசுறானுங்க. இதுல எங்க இருந்து இந்த மதத்தை பத்தின உண்மையெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சுக்க போறானுங்க. இந்த ட்ரிபிள் பொறுக்கி இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி பொறுக்கில என்ன சொன்னா, இந்த நிதா கான் வந்து ஹெச்ஆரே கிடையாது, சங்கி பயலுக ஏமாத்துறானுங்கன்னு. இந்த நிதா கானை பிடிச்சி உழுக்குல அவ யாரு என்னன்னு எல்லா டீட்டெயிலும் வெளியே வந்துருச்சு. இவருடைய ஃபர்ஸ்ட் வேலை என்னவா, விக்டிமை செலக்ட் பண்ணுவாங்களாம். செகண்ட் என்ன பண்ணுவாங்க, இவ கொஞ்சம் கொஞ்சமா பழகி இஸ்லாமிக் ட்ரெடிஷன்ஸ் என்னன்னு பேச ஆரம்பிப்பாங்களாம். மூணாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இவ இஸ்லாமிக் ரிச்சுவல்ஸ் பத்தியும் அதை எப்படி பண்ணணும்னோ கொஞ்சம் கொஞ்சமா கத்து தருவாங்க. நாலாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இவருடைய வீட்டுக்கு இந்த விக்டிம்ஸ் எல்லாரையும் வரவழைச்சு இஸ்லாமிக் ரிச்சுவல்ஸையும் அந்த ட்ரெடிஷன் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணி நாம எப்படி ப்ரே பண்றது அப்படின்றத கற்றுக் கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது இவ என்ன பண்ணிருக்கான்னா, விக்டிம்ஸுடைய வீடுகளுக்கே போய் ப்ரேயர் செஷன்ஸை கண்டக்ட் பண்ணியிருக்கா. எப்படி டிசிஎஸ்ல இருக்கிற வேலையை விட்டுட்டு இவ முக்கியமா ஒரு யாருமே தெரியாத ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு போய் இது மாதிரியான வேலையெல்லாம் பண்றான்னா, இவ யார் மூலமா இந்த வேலையை செய்யறா, எந்த பின்புலம் இவளுக்கு பின்னாடி இருக்கு, எந்த அளவுக்கு ஃபண்டிங்க இந்த திருட்டு மூஞ்சியை வாங்கிட்டு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கடுத்து இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, எல்லா விக்டிம்ஸையும் ஃபோர்ஸ் பண்ணி, இவன் மட்டும் இல்லை இந்த பச்சைசங்கிகள் எல்லாருமே ஏற்கனவே பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களை மாத்தியாச்சு இல்லையா, ஃபோர்ஸ் பண்ணி
ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கணும், 30 நாள் நீங்க எதை கடைபிடிக்கணும், அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்க். இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த டாஸ்க் இருக்குன்னு பிக் பாஸ்ல வர மாதிரி ஏகப்பட்ட டாஸ்கை இவங்க ஸ்கெட்யூல் பண்ணி அதை இந்த விக்டிம்ஸ் கிட்ட திணிச்சிருக்காங்க. இந்த விக்டிம்ஸ் பைத்தியங்களும் இந்துக்கள் தானே, இதுங்களுக்கு ஒரு சுய அறிவும் கிடையாது, ஒரு கூந்தலும் கிடையாது இதுங்களுக்கு. இதுங்க அதனாலே என்ன பண்ணிருச்சுங்க, இது எல்லாத்தையுமே அவ்வளோ வீக் மைண்டடா இருக்குங்க. உண்மையாவே இதுங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு முயற்சி பண்றதுதான் மிகப்பெரிய பாவம். ஏன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திரும்ப திரும்ப போய் இது மாதிரியான குழிக்குள்ளதான் விழுவேன்னு இதுங்களே சுத்துதுங்க. நீங்க ஒரு விஷயத்த பாருங்க, பெத்த அம்மா அப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுமான்னு சொன்னா அது வந்து அடக்குமுறையில வருதான், ஒடுக்குமுறையில வருதான், ஆணாதிக்கத்துல வருதான், அது பழமையில வருதான். ஆனா எவனே தெரியாதவன் என்னுடைய மதத்துக்கு வா, என் மதத்துடைய பேரை சொன்னாதான் உனக்கு ஸ்ட்ரெஸ் போகும், டிப்ரெஷன் போகும், உன்னுடைய வாழ்க்கையே பிரகாசமாகும், அதனால நீ என்னுடைய மதத்துக்கு வந்துரு, நான் பண்றதையெல்லாம் நீ பண்ணுன்னு சொன்னா கூச்சமே இல்லாம மூடிட்டு ஏத்துக்கிறாளுங்க. இதுங்களையும் என்ன சொல்லுதுன்னு சத்தியமா புரியவே இல்லை. அந்த அளவுக்கு வீக் மைண்டடா இருந்துட்டு இதுங்க இந்து மதத்தை தப்பா வேற பேசுங்க. அதுலயும் இங்க இருந்து மதம் மாறி போயிட்டு இந்த மாதிரியான வேலைகள் மூலமா மாறின பல பேருமே இந்து மதத்தை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. பேசிட்டு மறுபடியும் 1 வருஷமோ 2 வருஷமோ அங்க செருப்படி வாங்கிட்டு இங்க இப்போ கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்கறது, என்னை ஏமாத்திட்டான், என்னை லவ் ஜிகாத் பண்ணி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டான்னு. எதா பண்ணா என்ன, நீ தானே போன, நீ தான் அனுபவிக்கணும்னு அவங்க அப்பா அம்மாவும் விட்டுடுறாங்க. இதுங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. என்ன பண்ணாலும் இதுங்க திருந்தவும் திருந்தாதுதான் இதை எடுத்துக்காட்டும் விதமா இந்த டிசிஎஸ் நாசி கேஸ் வெளியே வந்திருக்கு. ஆனா இதை பார்த்தும் திருந்தாத இன்னும் ஏகப்பட்ட தற்கொலை பெண்கள் இருக்கதான் செய்யறாங்க, குறிப்பா இந்து பெண்கள். அதுலயும் செக்குலரிசம் நோய் பிடிச்சதுங்க, பகுத்தறிவு நோய் பிடிச்சதுங்க, இந்த இந்து மதம்னாலே இப்படித்தானே நினைச்சிட்டு இருக்க அது மாதிரியான பெண்கள் இன்னுமே இருக்கத்தான் செய்யறாங்க. இவங்க எல்லாம் விக்டிம் ஆகாம இருக்க இந்த கேஸ் ஒரு சிறந்த உதாரணம். இது மாதிரி எல்லாம் ஒரு பெண் தன்னுடைய சக பெண்களுக்கே பண்ணியிருக்காங்கன்னா இந்த பெண்ணியவாதிகள்லாம் எங்கோ என்ன புடிங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியவே இல்லை. இப்பேற்பட்ட கேவலமான விஷயத்த ஒரு பெண் பண்ணியிருக்கா. இதுவே ஆண் பண்ணியிருந்தா தைய தக்கன்னு குதிச்சுட்டு இருப்பாளுங்க. ஆனா இப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரியவே இல்லை. ஆக மக்களே, கரண்ட் ஸ்டேட்டஸ் இதுதான். இதாக்கானையும் வெளியே விடல, இந்த அஸ்வினியையும் வெளியே விடல, இந்த குற்றத்தில் ஈடுபட்ட எல்லா பச்சை சங்கிகளையும் உள்ள வச்சிருக்காங்க, வெளியே விடவே இல்லை. இவங்களுடைய குற்றம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எந்தவித பொய்யான எவிடன்ஸ் டேம்பரிங்கும் இங்க நடக்கவே இல்லை. இங்க ஒரு மதத்திற்கு எதிராக இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்கள் குற்றம் சுமத்தவும் இல்லை. இது மோடி வேலையும் இல்லை, ஆர்எஸ்எஸ் வேலையும் இல்லை, எந்த சங்கிகளுடைய வேலையும் இல்லை. இது 1000% ஆத்தன்டிக் கேஸ். இதை விசாரிச்சவங்களே தெளிவா இது உண்மைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இது பொய், இதுல மத ரீதியான ஆங்கிள் இருக்கு. இன்னும் எவனா சொன்னான்னா அவனுங்கெல்லாம் தூய மதவெறி பிடிச்ச பைத்தியக்காரங்களா தான் இருப்பானுங்களே தவிர வேற நடுநிலையான பகுத்தறிவா பேசுறேன்னு சொல்ற உண்மையாவே பெண்களுக்காக பேசுற ஆட்களா இருக்க மாட்டானுங்க. Until we meet again.